அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்து கத்திரி செடிகள் ஒரு வரவு பார்க்கலாங்க. நிறைய பிஞ்சுகள் வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு கத்திரி செடியிலையும் அப்படியே கொத்து கத்திரி, உஜாலா கத்திரி சொல்லுவாங்க. அதுலேயும் பிஞ்சுகள் நல்லா விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நிறைய பிஞ்சுகள் விட்டுருந்தாங்க. எல்லாம் காற்றடிச்சு கொட்டிடுச்சு. மறுபடியும் வந்துட்டுருக்காங்க. அடுத்து குண்டு பையன், இது சைனீஸ் பர்பிள் கத்திரிக்காய். இதில் நிறைய பிஞ்சுகள் விடும். இப்போது பிஞ்சுகள் விட்டுருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு கத்திரி செடியிலையும் எல்லா செடியிலையும் குட்டி குட்டி குட்டியாக பிஞ்சுகள் வந்துட்டு தாங்க இருக்காங்க. சீசன் ஆரம்பிச்சிட்டாங்க. கத்திரி வேட்டையோடு ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லா செடியிலையும் இருக்காங்க. ஃபுல்லாக கத்திரி பிஞ்சுகள் தாங்க. இந்த ரோ ஃபுல்லாக நிறைய கத்திரி செடி தான் வச்சுருக்கேன். எல்லா செடியிலையும் பிஞ்சுகள் வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம கொடுக்குற உரங்களும் எஃபெக்டிவாக வேலை செய்யுது, செடிகளும் நல்லா வேலை செய்யுதுன்றதை இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கத்திரி செடிகளை பார்த்துட்டு எல்லாம் பெரிய பெரிய செடிங்க. இதெல்லாம் பழைய செடியில் எல்லாத்துலேயும் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தேவையில்லாத செடிகள்லாம் அப்படியே பிடுங்கிட்டே வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் நாற்றுங்க. இப்போ நம்ம ரீபாட் பண்ண நாற்றுகள். அப்படியே கொத்தவரங்காய் செடியில் கொத்தவரங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அவங்க ரொம்ப கம்மியாக தாங்க கொடுக்குறாங்க. செடி என்னவோ பெரிய சைஸாக மரம் மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஆனால் காய்கறி கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. சரி, கிடச்ச வரைக்கும் சந்தோஷங்க. நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்கள், நம்ம மஸ்மிலான்னு பழுத்துட்டாங்க. பார்த்த உடனே சந்தோஷமாக இருந்ததுங்க. மாடிக்கு போனால் வாசனை தூக்கலாக இருந்தது. அப்படியே நம்ம பூக்களுடைய ஒரு பார்வை பார்த்துடலாம். எல்லா செடியிலையுமே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பூக்கள் இருந்ததுங்க. அதிகப்படியான பூக்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ரோஜா செடியில் ஒரு 6 வெரைட்டி, செம்பருத்தி ஒரு 6 வெரைட்டி, மற்ற பூக்கள் எப்பவும் கொடுக்குற எல்லா பூக்களும் கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஜோடி புறா மாதிரி பாருங்கள், பட்ரோஸ் அழகாக இருந்தது. சிட்ரல்லாவும் பட்ரோஸும். அடுத்த ஜோடி புறா சங்கு பூக்கள், ப்ளூ கலரும் வெள்ளை நிறமும். நாலு கலர் சம்பங்கி பூ சங்கு பூக்கள் பூத்திருந்தாங்க. 3 கலர் இட்லி பூக்கள் பூத்திருந்தாங்க. சம்பங்கி பாருங்கள், அசத்துறாங்க அவங்க. மல்லி மொட்டுக்கள் ஏராளம். வெண்டைக்காய் பாருங்கள், ஒரே இடத்துல அத்தனை பட்ஸ் வச்சுருக்காங்க. அறுவடைக்கு தயாராகி நின்றுட்டுருக்காங்க. நம்ம வெண்டை, கத்திரி எல்லாருமே இன்னும் சில நாட்களில் அறுவடையை அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஜினியா செடிகள், நித்திய மல்லிப்பூக்கள் பூத்துட்ருக்காங்க. வரத்து குறைவாக இருக்குது. லாவெண்டா மலர்கள் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாதுளை பூக்கள் நிறைய கொடுக்குறாங்க. அரளிப்பூக்கள் 6 விதமான அரளிப்பூக்கள் இன்றைக்கி பூத்துருந்தாங்க. மாடியே இன்றைக்கி மலர்களோட பிரகாசமாக இருந்தது. எல்லா செடியிலையும் மலர்கள் தாங்க. 1 2 தவிர நம்ம தோட்டத்தில் இருக்க அத்தனை பூச்செடியிலையும் பூக்கள் தான். பூக்களை அள்ளி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி.
அழகிங்க நல்லா வரிசையாக வெள்ளை அழகி வெள்ளையாக ஜொலிக்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து பூ பறித்தாங்க. நானும் ஹஸ்பண்டும், நான் ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம். அவ்வளோ பூக்கள் இருந்தாங்க. கீரை அறுவடை வேறு இன்றைக்கி. 6 வகையான கீரை அறுவடை பண்ணிட்டாங்க. தண்டுக்கீரை, முளைக்கீரை, பருப்பு கீரை, சாரக்கீரை, அப்படியே நம்ம எப்போ பறிக்கிறாமல் குப்பைக்கீரை, பருப்பு கீரை, 6 விதமான கீரையும் அறுவடை செஞ்சிட்டோம். இன்றைக்கி நிறைய கீரை கிடச்சிருந்தாங்க. தண்டு கீரையில் மட்டும் ஒரு 2 தண்டு கீரை நான் கட் பண்ணலைங்க. அதில் நிறைய விதைகள் வந்திருக்காங்க. விதைகள் சேகரிக்கலான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். மற்ற எல்லாத்தையும் பறிச்சிட்டேன் நான். நிறைய கீழா நெல்லி தாங்க நம்ம தோட்டத்தில் ஒவ்வொரு தொட்டிலையும் இருக்காங்க. அம்மன் பச்சரிசிலையும் கீழா நெல்லியும். யாருக்காவது பயன்படுறதா இருந்தால் கொடுக்கலாம். யாரும் இது வரைக்கும் கீழா நெல்லி கேட்கல. அடுத்து கீரைக்காரமாட்ட சொல்லலான்னு இருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் நம்ம வீட்டில் வந்து கேளுங்கன்னு சொல்லி. அவ்வளோ கீழா நெல்லி இருக்குங்க. அது மஞ்சள் கமலைக்கு நல்லது, பசி இல்லைன்னா பசியின்மைக்கு நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கீழா நெல்லி கொடுக்கலாம். பருப்பு போட்டு கடையலான்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் கடைஞ்சது இல்லைங்க. அப்படியே முல்லை மலர் கொத்து கொத்தாக இருந்தாங்க. மலரே மௌனமான்ற மாதிரி தலை குனிஞ்சு இருக்கிறாங்க அவங்க. கொஞ்சம் நீட்டாக வருது, அப்படி கொஞ்சம் கட் பண்ணிடலான்ட்டு. சங்குப்பூக்கள். இது லாவெண்டர் கலருங்க. அது டார்க் ப்ளூ வெள்ளை காம்பினேஷன். இது லாவெண்டர் கலர் வெள்ளை காம்பினேஷன். இது ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. பன்னீர் ரோஸ், கனகாமரம் பூக்கள், பட் ரோஸ் கொத்து கொத்தாக பூத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே கீரையும் அதில் இடையில கீரையும் வந்திருக்காங்க. இது ஒரு முல்லைப்பூங்க. சைஸ் சின்னதாக இருக்க முல்லைப்பூ. இது அவங்களையும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அன்றைக்கி. அப்படியே பிங்க் கலர் செம்பருத்தி பூக்கள், ரோஜா மெரூன் கலர் இதழ்கள் அழகாக இருந்ததுங்க இன்றைக்கி. வித்தியாசமாக பட்டர்ஃப்ளை மாதிரி. ஜிமிக்கி செம்பருத்தி பூக்கள், காஷ்மீர் ரோஜாக்கள் 2 செடியில் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 5 பூக்கள் கொடுத்துருந்தாங்க. அழகான கலருங்க. இது லைட் சாண்டல், இது ஒயிட் கலர். நெக்ஸ்ட் வராங்க எல்லோ கலர். காஷ்மீரால் இன்னும் ஒரு செடி. அப்படியே பாருங்கள் இன்றைக்கி நாட் ரோஸ் தாமரை பூ மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி மாதுளை. அப்படியே பாருங்கள் மஸ்மிலான் எவ்வளோ பெருசு பூக்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒரு பெரிய தட்டு முடிஞ்சு நம்ம ஒரு பேஷன் முடிஞ்சு கீரை பாருங்கள் எவ்வளோ கீரை. ஒரு சோஃபா ஃபுல்லாகவே நம்ம பூக்கள் கீரை. அவ்வளோ பூக்கள் அவ்வளோ கீரை கிடச்சிதுங்க இன்றைக்கி. நான் அப்படியே ஃபுல்லாக வரிசைப்படுத்தியிருக்கேன் பாருங்கள். பூக்கள், கீரை, மஸ்மிலான், பூக்கள். நல்ல பெரிய சைஸுங்க மஸ்மிலான். ஜூஸ் போடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு காலைல ஜூஸ் தாங்க. வெண்டைக்காய் பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள். நித்திய மல்லி, அப்படியே பட் ரோஸ், சைனீஸ் வயலட் பூக்கள், அள்ளி கொடுக்குற அரளிப்பூக்கள். 6 வண்ண கலருங்க. 6 செடியிலே இன்றைக்கி பூக்கள் இருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வரிசைப்படுத்திட்டேன். இப்போ பூக்கள் பறிச்சிட்ருக்காங்க. அடுத்து
வந்துட்டுருக்காங்க பாருங்கள். மினியேச்சர் செம்பருத்திங்க. அப்படியே ஜிமிக்கி செம்பருத்தி பூக்கள். நிறைய பூக்களை மட்டும் அள்ளி கொடுக்கலங்க. இன்றைக்கி பழங்கள் கீரைகள்னு சொல்லி எல்லாமே அள்ளி கொடுத்துருக்காங்க நம்ம தோட்டம். சந்தோஷம். தேங்க்யூ ஆல் சப்போர்ட்